ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸில் கிடைக்கிறது. இது வந்து போட்டை பாஸ்தான்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் அண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெட் கலர் கேப்சிகம் இருக்குங்க. உங்களுக்கு க்ரீன் கலர் கிடைச்சாலும் போடலாம், என்ன கிடைக்கிறதோ. ஸோ அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த வெண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு நிமிஷம் கலரி விடணும், சாட்டை பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இது எல்லாமே வந்து நல்ல ஒரு லோ ஃப்ளேமில், அந்த அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும், தீஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அதில் இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. அதனால் ப்ரொக்கோலியை வந்து லைட்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு, அவன் இருந்ததுன்னா அவனில் ஒரு நிமிஷம் வச்சா கூட சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் அப்படியே இதை போட்டுரும். அப்புறம் மஷ்ரூம் ஆப்ஷனல், அவங்களுக்கு பிடிச்சதுன்னா யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து மஷ்ரூமையும் போட்டுட்டு இதை நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும். இல்லை, மஷ்ரூம்லாம் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பாஸ்தாவும் அந்த சைட் பை சைடு வெந்து போயிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் தட் இஸ் அந்த மைதா இல்லைன்னா ஓட்ஸ் பவுடர் எது கிடைக்கிறதோ அதை போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கணும். அதில் கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுக்கணும். அதுதான் அந்த ஒயிட் சாஸ். அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர்லாம் கிடைக்கிறது கடையில், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து போட்டுக்கணும். கார்லிக் பவுடர் இது. ஸோ இதுலேயும் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆரிகானோ அப்படிங்கிற பவுடர் கிடைக்கிறது, அந்த ஆரிகானோ பவுடர் வந்து போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது நம்மளோட லைட்டாக ஒரு காரத்துக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசில் பவுடர்னு இருக்குது, அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலரிட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது அந்த வெஜிடபிள்ஸ் சாட்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் போடணும். இதில் போட்டு நல்ல கலரி விடுங்க. இதுலேயும் வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் இல்லைன்னா கொஞ்சம் சிம்மில் இருந்தாலே பெட்டர். ஏன்னா டக்குன்னு அந்த மாவெல்லாம் வந்து போட்டிருக்கிறதுனால இதுவாகிடும். இதில் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், ரொம்ப தண்ணி ஆகிடுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாஸ்தா இருக்குது இல்லையா, அதை வந்து போடுறோம். இது ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ஃபுட் அது. சில்ட்ரன் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச, நவடேஸ் இப்போ ரொம்ப அது பிடிச்ச ஒரு ஃபுட்டாக இது மாறினே வருது. ஸோ இதை வந்து அந்த பாஸ்தா, இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, போட்டுட்டு இது கொஞ்சம் பாஸ்தா போட்டோடனே கெட்டியாகிடும். அதனால இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். இது வந்து அல்பினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்லி வெரைட்டி, அது அல்பினோ பெப்பர்ஸ்னு, அதை வந்து ஒரு ஆடட் டேஸ்ட்டுக்காக போடுறோம். ப்ளஸ் கொஞ்சம் ஆலிவ்ஸ் இருக்குது, அது இருந்தால் போடலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். அவங்களுக்கு இருந்ததுன்னா, அவைலபிளாக இருந்ததுன்னா, பிடிச்சதுன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் லைட் ஒரு புளிப்பு சுவை இருக்கும். இதான் இது ஸ்லைஸ்டு அல்பினோ அப்படின்னு சொல்கிறது. ஆலிவ்ஸும் 2 போட்டிருக்கோம். போட்டுட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்தோடனே சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து நல்ல கெஸ்ட்டெல்லாம் வராங்க. அப்புறம் சீஸ் வந்து கொஞ்சம் நல்ல பிளென்டி ஆஃப் சீஸ் கொஞ்சம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சீஸ்லாம் அப்படியே அதில் இறங்கிடும். அப்படியே ஜூஸியாக இது இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.